நாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு சாட்சியை நிறுத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக இந்த இடத்துல வந்து ஜெபித்து கடந்து சென்றேன். ஆனால் பிள்ளையுடைய காரியத்திற்காக ஜெபித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷத்திற்கு மேலாக நான் காலங்களிலே தூங்கினதே இல்லை. அவ்வளவு பயங்கரமான இக்கட்டான நேரம் இந்த இடத்துல வந்து அது அப்போதைய இடத்துல நான் சொல்லவும் இல்லை. ஆனால் அவர் எனக்காக ஜெபித்து விட்டார். அந்த ராத்திரி வேளையிலிருந்து இந்த நாள் வரையிலும் சுகமான நித்திரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அடிக்கடி ஒரு பயத்தின் ஆவி என்னை எவ்வளவுதான் நான் ஆராதித்து கொண்டிருந்தாலும் அந்த பயம் என்னை இருத்தி கொண்டே இருந்தது. இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலையாக முடியாதா என்று நான் ஏங்கி தவித்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. பிறகு ஒரு நாள் இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் இந்த பொல்லாத ஆவியை கடிந்து ஜெபித்தார். அந்த நாளிலிருந்து அந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு நீங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது மட்டுமல்ல, என்னுடைய மகனுடைய பிள்ளை அந்த இடத்துல விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தேங்காய் வந்து அவள் நின்ற இடத்துல அப்படியே விழுந்து, ஆனால் கர்த்தர் அதிலிருந்தும் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையோட திருமணத்தையும் தேவன் எங்களுக்கு இணைத்து தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த இடத்துல சாட்சி சொல்ல தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காக தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபித்த தேவ மனுஷனுக்காகவும் என் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன்.